சரி ஓகேங்க, ஒன்ஸ் அகைன் வெல்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிட்டு இருந்துச்சு. சரி, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, மொத்த இருப்பு ஏதோ சொன்னீங்களே தமிழ்ல, எங்கதான்? சட்டப்பூர்வமான நீர்மை இருப்பு விகிதம். நீர்மை இருப்பு விகிதம் தமிழ்ல மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? தமிழ்ல கொஞ்சம் வீக். ஓகேங்க, சோ இதெல்லாம் கரெக்டா இருக்கின்றது. சரியா? ஃபைன். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரிங்க. சோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது எல்லாமே சேம் தான். சரியா? ஓகேங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, இதை மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு OMO, OMOன்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MSF இது எழுதிக்கோங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த டேர்ம்ஸ் மட்டும் அப்படியே எழுதிக்கோங்களேன். சரிங்களா? என்னாச்சு? ஓகேவா? ஃபைன். ஓகே ஃபைன் ஃபைன். ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் MSF. சரிங்களா? நான் தமிழ்ல அப்படியே சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க இது. சரிங்களா? இது இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கோங்க, நான் அடுத்து சொல்றேன். நான் ரொம்ப இடியுது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். வங்கி விகிதம். வங்கி விகிதம் MSF அப்படி எழுதிக்கோங்க. நம்ம ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா பார்க்கலாம். Just a minute. சட்டமுறை நீர்மை விகிதம் SLRக்கு. சரிங்களா? OMOக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சந்தை நடவடிக்கைகள். OMOக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சந்தை நடவடிக்கைகள். வெளிச்சந்தை நடவடிக்கை. ஓகே. சோ இது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கு இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம். கரெக்டா சொல்லிட்டோம். SLR சட்டமுறை நீர்மை விகிதம், அது கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். சரிங்க. MSF வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, MSFனே இருக்கட்டும். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வங்கி விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ பேங்க் ரேட், பேங்க் ரேட் ஆர் வங்கி விகிதம். சோ வாட் இஸ் மீன் பை பேங்க் ரேட் ஆர் வங்கி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இந்த இடத்துல 3 பேரை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க போறோங்க. யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் RBI. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா CBI. சோ இவர்கள் மத்தியில நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, RBIக்கும் CBIக்கும், CBIனா அந்த CBI கிடையாது, கமர்ஷியல் பேங்க்ஸ். சோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம் நிறைய வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு இவங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க. சோ நமக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்து வட்டி கொடுக்குறாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா பல்கா பணம் வச்சிருக்கீங்க, நீங்க ஒருத்தனுக்கு வட்டி கொடுக்குறீங்க, அவன் இன்னொருத்தனுக்கு வட்டி கொடுக்குறான். Be the people of consumer. சோ மக்கள். ஓகேங்களா? நுகர்வோர். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா RBI கிட்ட இருந்து இந்த கமர்ஷியல் பேங்க் SBI, ஓகேங்களா, IDBI, வேற மத்த எல்லா பேங்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த வட்டியை கொண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் சிலபஸ், என்டையர் கான்செப்ட் ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. சோ இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? RBI கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் லோன் வாங்குறோம், அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வாங்குறோம். சோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னா, RBI மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டிக்கான விகிதம். சரிங்களா? பணத்திற்கான விகிதம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட். நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? உங்களுக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்திருப்பாங்க. ரீஃபினான்சிங் அண்ட் ரீடிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் RBI lends to other commercial bank.
அதர் கமர்ஷியல் பேங்க். ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டிக்கான விகிதம். சரிங்களா? கொடுக்கக்கூடிய பணத்திற்கான வட்டி விகிதம். சரிங்களா? இட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் which RBI lends to other commercial bank. சரிங்களா? சோ இந்த ரேட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கம்மியா தான் இருக்கும், இன்னும் 4-5 அப்படி இருக்கும். சரியா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா 4% வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்து வந்து நமக்கு 15% இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு 20-30% எல்லாம் போடுவாங்க. 30% எல்லாம் போடுறாங்க இல்லை. பைக் லோன் எடுத்திருக்கீங்களா? பைக் லோன் எடுத்திருக்கீங்களா? சோ சப்போஸ் பைக் லோனோ கார் லோனோ ஏதாவது லோன் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நான் 2 ஆப்ஷன் சொல்றேன். எங்க நீங்க அப்ரோச் பண்ணா பேங்க்ல அப்ரோச் பண்ணுங்க. பேங்க்ல கிடைக்கலனா மட்டும் என்ன பண்றீங்கன்னா அந்த அவங்களே என்ன பண்ணாங்கன்னா இப்ப போயிட்டு நீங்க பைக் டீலர் கிட்டே பைக் ஷோரூம்லயே போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஒரு சில டீலர்ஸ் வச்சிருப்பாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி காருக்குனாலும் அவங்க ஒரு சில டீலர்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் பேங்க்குமே அதுதான். சரிங்களா? பட் பேங்க்ல நீங்க லோன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் அது கிடைக்கலனா மட்டும் மத்த இதுக்கு போங்க. அந்த எல்என்டி அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பினான்ஸ் கொடுப்பாங்க. சோ ஆக்சுவலி நீங்க போய் யாருக்கிட்ட வாங்குவீங்க, ஷோரூம்ல இருக்கிறவங்க யார் கூட டை அப் பண்ணிருப்பாங்கன்னா அந்த மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அவங்க கிட்ட நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்க பின்னாடி படிப்போம். சோ அவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோனை வாங்குற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல லோன் வாங்க ட்ரை பண்ணுங்க, பேங்க் லோன் போடுறவங்க. சரியா? சோ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், பிளாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ அது எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு ஆப் இருக்குங்க, டாக்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எவ்வளவு வட்டி கட்டணும், எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வட்டிக்கான விகிதம். சோ இது மட்டும் ஏதாவது டவுட் இருக்கா? இது இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ எக்ஸாக்ட்டா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் எழுதுறேன், ஆப் நேம் தெரியல. சரிங்களா? இல்ல ஏதாவது ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் சொல்றேன். சென்ட்ரல் பேங்க், ஓகேங்களா, நத்திங் பட் ஆர்பிஐ. சென்ட்ரல் பேங்க், நான் சொல்றேன், சென்ட்ரல் பேங்க் provides refinancing and rediscounting. தமிழ்ல ரொம்ப தகராறா இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் தமிழ் மீடியம் தான். refinancing and rediscounting facilities to commercial banks. இது வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டேர்ம், commercial banks. So it is the rate of interest at which central bank provides refinancing, rediscounting facilities to other commercial bank. So இந்த விஷயத்துல போடக்கூடிய rate of interest தான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றாங்க, பேங்க் ரேட். சோ ஆர்பிஐ மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய வட்டிக்கான விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? என்ன இருக்குன்னா ஒரு 4-5% அவ்வளவுதான் இருக்கும். அட் பிரசன்ட் ரேட்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? சோ லாஸ்டா நான் அப்டேட் பண்ணும்போது 4.65% இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணும்போது 6.75, அடுத்து 5.65, இப்போ லாஸ்டா அப்டேட் பண்ணது எக்ஸாம்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணேன் 4.65. எக்ஸாம்க்கு லாஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது அப்டேட் பண்ண ஒரு 2-3 months பேக். நீங்க என்ன பண்றீங்கன்னா அட் பிரசன்ட் ரேட், தற்போதைய வட்டி விகிதம். சரிங்களா? இத வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க ஆர்பிஐ வெப்சைட்ல போய் அப்டேட் பண்ணுங்க. வேற வெப்சைட்லாம் வேண்டாம், அவங்கலாம் வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆர்பிஐ வெப்சைட்ல rbi.gov.in இருக்கு இல்லையா? சோ அந்த வெப்சைட்ல போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி தொகைக்கான விகிதம். சரிங்களா? சோ அந்த பணத்திற்கான லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கான விகிதம். சரிங்களா? கடனுக்கான விகிதம், அதை மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. சிம்பிள் டேர்ம், மத்த இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ல எழுதியிருப்பாங்க, அது வேண்டாம். நான் என்னோட நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம்னா இதே டேர்ம்ஸ்லயே இருக்கும். நான் இப்ப என்ன டேர்ம்ஸ்ல சொல்றேனோ அந்த டேர்ம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் இருக்கும். நான் தரேன், ஒரு டாபிக் முடிய வாங்கிக்கோங்க. மெட்டீரியல் எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கின்றது. தமிழுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா?
சரி ஓகேங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல ஆர்பிஐ இது? இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இன்ஃபிளேஷன் டைம்ல குறைப்பாங்களா ஏத்துவாங்களா? அது ஒரு டவுட் வரும் சரிங்களா. இன்ஃபிளேஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. சோ இன்ஃபிளேஷன் அப்படியே இப்போ போன கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, இன்ஃபிளேஷன் டைம் அதாவது பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். சோ பண வீக்கத்தின் போது வங்கி விகிதம் உயர்த்தப்படுமா குறைக்கப்படுமா? பண வீக்கத்தின் போது வங்கி விகிதம் ஆர்பிஐ வந்து உயர்த்துவாங்களா இதை குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சரிங்களா. சோ லிசன், பண வீக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இதை மட்டும் செப்பரேட்டா ஒரு டாபிக் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சரிங்களா. சோ பண வீக்கம் மட்டும் செப்பரேட்டா பார்க்கலாம். இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்ன, இப்பதான் டெஸ்ட் வச்சோம். சோ ஜெனரல் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சரிங்களா. சோ ஒரு பொருளோட மதிப்பு அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இப்போ வந்து பாருங்க என்ன ஆகும், ஏதாவது ஒரு பொருள் என்னங்க ஏறிட்டே போகுது, ஆனியன். சோ ஆனியன் இருக்கு, ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா 1 kg ஆனியன் 50 ரூபாய், 1 kg ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய், 1 kg ஆனியன் 100. நெக்ஸ்ட் டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் போச்சு ஒரு காலத்துல. ஓகேவா, ஆனியனை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆனியன் மாதிரி தெரியல, அது ஏதோ ஒரு கிழங்கு வரும் பாத்தீங்களா, மரவள்ளி கிழங்கா, ஸ்வீட்டா ஒண்ணு இருக்குமே சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி இருக்கு ஆனியன். சோ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு பாத்தீங்களா. சோ இது பேர் தான் வந்துட்டு பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெனரல் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல் ஆஃப் தி கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண வீக்கத்துக்கான ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. ஒரு பொருளின் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்வது அப்படின்னு. இந்த பாத்தீங்கன்னா 50 ரூபாய் இருக்கு ஒரு கேஜிக்கு, பட் இப்பயும் வந்து பாருங்க 1 கேஜிக்கு 200 ரூபாய் கொடுக்குறோம். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? இதுதான் வந்து பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இத வந்து பணத்தின் மதிப்பு இழத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? 1 செகண்ட் சொல்லுங்க. ஓகே. சோ என்னன்னா, பொருளின் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறதா. 1 கேஜி ஆனியன் எவ்வளோ 50 ரூபாய், இப்போ 1 கேஜியோட ஆனியன் எவ்வளோ 200 ரூபாய். இது வந்து மே மாசம், இது வந்து டிசம்பர் மந்த் சரியா. சோ மே டு டிசம்பருக்குள்ள எவ்வளவு மாறி இருக்கு, 200 ரூபாய் ஏறி இருக்கு. சோ இது புரிஞ்சிருக்கும் சரிங்களா. சோ இது பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணத்தோட மதிப்பு தேஞ்சு போயிடுச்சு. அதாவது 1 கேஜி இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே குவான்டிட்டிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 50 ரூபாய் நோட்டை கொடுத்திருக்கேன். கரெக்ட் தானே? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதோட வேல்யூல ஒரே ஒரு மதிப்பு தான், ஒரு 50 ருபீஸ் தான். ரிமைனிங் 150 ருபீஸ், அதாவது 3 நோட்டு வேஸ்டா போச்சு. புரிஞ்சுதா? சோ பணத்தின் மதிப்பே இழந்து போச்சு. சோ இன்ஃபிளேஷன் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் மணி வேல்யூ. சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? இதெல்லாம் உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. நான் இன்ஃபிளேஷன் டாபிக் வரும்போது இத பத்தி நான் டீடைல்டா நான் பேசுறேன், நோட்ஸ் கொடுத்துறேன். கால்பர்ன் என்ன சொல்றாரு, கிராத்தர் என்ன சொல்றாரு சரிங்களா, கிரிகாயர் என்ன சொல்றாரு, ஒரு பாயிண்ட்டுக்கு நான் அங்க நோட்ஸ் கொடுக்குறேன் சரியா. சோ இங்க மட்டும் நம்ம பார்ப்போம். சோ பண வீக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிகின்றது. பணத்தின் மதிப்பு லாஸ் ஆஃப் மணி வேல்யூ சரிங்களா. யா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டைம்ல ஆர்பிஐ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லிசன், நான் ஒரே ஒரு தம் ரூல் சொல்றேன். ஆர்பிஐ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்பிஐ இன்ஃபிளேஷன் டைம்ல, இங்கே நான் சொல்றேன், எப்பவுமே லாஸ்ட்ல சொல்லுவேன், நான் இங்கே சொல்றேன், ஆர்பிஐ எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ இன்ஃபிளேஷன் டைம்ல எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரிசெஷன் டைம்ல எல்லாத்தையுமே குறைப்பாங்க. சோ இதுல டவுட் இருக்கா? சோ இது மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு அப்புறமா கான்செப்சுவலா நம்ம உள்ள பார்ப்போம் சரியா. சரி ஓகேங்க. இன்ஃபிளேஷன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் வந்து கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுதான் அர்த்தம். இன்ஃபிளேஷன் டைம்ல மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு என்பது அர்த்தம். சோ அதையும் இன்ஃபிளேஷன் மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க சரியா. சோ இப்போ என்ன கவர்மெண்டோட நோக்கம் என்னன்னா, ஆர்பிஐயோட நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட அதிகமா பணம் வச்சிருக்கிறோம், அந்த பணத்தால என்ன பண்றோம்னா இஷ்டத்துக்கு வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து மார்க்கெட்ல ஒரு டிவி வந்திருக்கு ஓகேவா. சோ இதோட குவான்டிட்டி வந்து 1000 வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த டிவி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவியோட பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒருத்தன் சொல்றான், நான் வந்துட்டு 1001 ரூபாய் கொடுக்குறேன் சரிங்களா. சோ எனக்கு கொடுன்றான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா 1010 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு கொடு. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும்.
சொல்ற கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன் பாருங்க. ரெம்டெசிவிர் சோ மருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த குவான்டிட்டியை விட அதிகமா தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த மருந்து ரெம்டெசிவிர் இந்த ரெம்டெசிவிர் சோ இந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ ஷார்டேஜ் வந்துருச்சு. சோ நிறைய டிமாண்ட் வந்துருச்சு. சோ ஷார்டேஜ் இல்லை, டிமாண்ட் அதிகமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ இந்த மருந்தோட பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 ரூபாய். பட் இப்போ வந்து மார்க்கெட்ல 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டிருப்பீங்க. சோ ஏன் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு அமௌண்ட் ஏறுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர் முக்கியம். சரிங்களா? உயிர் தானே முக்கியம். எவ்வளவு வேணா இது பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலி இப்ப 1000 rupees வந்து பாத்தீங்கன்னா 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சது. காரணம் வந்து இதுக்கான பற்றாக்குறை. சோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து எவ்வளவு வேணா பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி ஆட்கள் மாறிட்டாங்க. சரி, ஓகேங்க, இது எமர்ஜென்சி இது. சோ எல்லா விஷயங்களுமே இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமாகிறது. சோ மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருந்துச்சுன்னா இது விடுங்க, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இஷ்டத்துக்கும் போய் செலவு பண்ணுவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பொருளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்ஃபிளேஷன் டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? சரிங்க, நம்ம வந்துட்டு இப்ப பேங்க் ரேட்டுக்கு போறோம். சோ இவனுங்களுக்கு எல்லாம் பணத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ பார்க்கும்போது யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பேங்க். போன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆட்களுக்கு வந்துட்டு லோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, லோன் வாங்க வச்சு எல்லார் கையிலும் பணம் இருக்கு, எல்லாருமே போய் இஷ்டத்துக்கும் செலவு பண்றோம். சோ இதனால இன்ஃபிளேஷன் ஏறிடுச்சு. சோ ஆர்பிஐ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, கிரெடிட் கார்ட்ஸ் அதுன்னு. சோ ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்கன்னா, உன்கிட்ட பணம் இருந்தாதானே மக்களுக்கு கொடுப்பார். சோ அவங்க மக்கள் கிட்ட கொடுத்தாதானே அவங்க போய் இன்ஃபிளேஷனை எக்ஸ்பெண்டிச்சர் பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இன்ஃபிளேஷனை ஏத்தி விடுறானுங்க. சோ நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன், உன்கிட்ட போகக்கூடிய பணத்தை நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். சோ தட் மீன்ஸ் 4% கொடுத்துட்டு இருந்த வட்டி விகிதத்தை 7% மாத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 7% 4% வாங்கிட்டு வந்து இவங்க 10-15% 20% விக்கிறாங்க. சரிங்களா? வட்டிக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 40% 30% யாராவது சொன்னா வாங்குவோமா? நம்ம யாருமே வாங்க மாட்டோம். சோ அப்போ 7% வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு செலவு இருக்கும், எம்ப்ளாய் போடணும், அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணோம். 30% அவங்களால சேல்லாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, நான் வந்து வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறது கம்மியாயிடும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே கம்மியாயிடுச்சு. காரணம் வட்டி பர்சன்டேஜ் அதிகமா கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல 10% சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, போய் வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தோம் வருஷத்துக்கு. இப்போ வந்து 30% சொல்றாங்க, வாங்குவோமா? வேணாம், நம்ம வேற ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் கால்ட் பேங்க் ரேட். இப்போ வட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது யாருமே போய் வாங்க மாட்டாங்க. சோ இதுதான் நடக்குது. சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க, நம்ம அடுத்து போலாம். டைம் இருக்கா நமக்கு? இன்னும் டைம் எவ்வளவு ஆயிடுச்சு? எந்த காலத்துக்கு முடிகிறது? ஒவ்வொரு டாபிக் எல்லாம் பார்த்துட்டு போனா இப்ப தெரியுதா எதுக்காக வந்துட்டு இன்னும் டீடைல்டா நான் போட்டிருக்கேன் பிளஸ் கிளாஸ்ல. 4 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறதுக்கு 8:15. ஓகே, இன்னொரு 15 மினிட்ஸ் பார்க்கலாம், 10-15 மினிட்ஸ் பார்க்கலாம். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? நீங்க கவனிக்க ரெடினா? தமிழ் மீடியமுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள நான் என்னோட நோட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு தமிழ் நான் அப்டேட் பண்றேன். டோட்டலா சுத்தமா டைமே இல்லை. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெஃபர் பண்ணவும் முடியல. கண்டினியூஸ் கிளாஸஸ் அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ எனக்கு கொஞ்சம் 1 or 2 கிளாஸஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஃப்ளூயண்டா வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். சரியா? சோ டோன்ட் வரி. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதை இங்கிலீஷ்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்தே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மேபி ரொம்ப தமிழ்ல படிச்சு அப்படியே இருந்திருக்கும். இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இந்த அளவுக்கு டீடைல்டா யாருமே வந்துட்டு மேபி ஃப்ரீ கிளாஸஸ்ல போட மாட்டாங்க இவ்வளவு டீடைல்டா. சரிங்களா? ஓகேங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார். 1:32 2 hours. எங்க போங்க ஏங்க, நான் சொல்றேன் பாருங்க. சோ பேங்க் ரேட் பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. சரிங்களா? சோ சிம்பிள் டேர்ம்ல வந்துட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பட் ஆக்சுவலா வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
அது ரீஃபினான்சிங் அண்ட் ரீடிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது கொடுக்க வேண்டிய பணம் அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாறிட்டே வரும். சோ அது ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இது பாண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, பாண்ட் பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கிட்ட வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய், எங்க பெண், சோ 1000 rupees இருக்கு, 10 இயர்ஸ்க்கு 1000 rupees இருக்கு, 10 இயர்ஸ்க்கு ஒரு at 6% வட்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்துருவாங்க. சாரி, சோ இந்த பாண்ட் பத்திரத்தை வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பணத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இது ஒரு ஸ்டோரி. சரி, இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, மத்தது வேண்டாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்துட்டே போலாம், இல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CRR அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ தமிழ் அப்படியே சொல்லியிருப்பேன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொக்க கையிருப்பு விகிதம், ரொக்க கையிருப்பு விகிதம். சோ இது என்னோட புக்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஆக்சுவலி உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா VRR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு, மாறும் இருப்பு விகிதம், மாறும் இருப்பு விகிதம். ஆக்சுவலி நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது ராங்குங்க, நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க கூடியது ராங். இந்த VRRல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா CRR, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா SLR. சோ வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு, ஒன்னு CRR இன்னொன்னு SLR, அதாவது சட்டமுறை நீர்ம விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த ஸ்பிளிட்ட வந்து சைடுல எழுதிக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம CRR பத்தி பார்க்கலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்பிளிட்ல? சோ இந்த டைப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம புக்ல வந்து வரிசையா கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி இதுதான் அதே மாதிரி தான் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதே மாதிரி தான் குழப்பி கொடுத்திருக்காங்க. NCERT புக்ல நல்லா இருக்கும், அதுல இன்னும் வந்துட்டு தெளிவா போட்டிருப்பாங்க, கால்குலேஷன்லாம் இருக்கும். சரி, ஓகே, ரஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, CRR பத்தி பார்த்துட்டு இருக்கோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ கேஷ்னா தெரியும் ரொக்கம், ரிசர்வ்னா தெரியும் உங்களுக்கு எதையோ ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, ரேஷியோனா விகிதம். சரிங்களா? சோ மொத்தமா எதையோ ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சரி, எங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க பேங்க்ல பணத்தை போடுறீங்க, ஓகேவா? சோ நீங்க போடுறீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் பேங்க்ல போடுறாங்க. சரியா? சோ இந்த பேங்க் டிவால் ஆயிடுச்சு, என்னங்க ஆகும்? ஒரு 50,000 ரூபாய் போடுறீங்க, ஓகேங்களா? இன்னொருத்தன் 1 லட்சம் ரூபாய் போடுறான், இன்னொருத்தர் 2 லட்சம் 3 லட்சம் அப்படியே போட்டு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு, போயிடுமா? பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட் ஏஜென்சி ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது, நான் பின்னாடி சொல்றேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்கும், நீங்க கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா இப்ப இல்லாம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கிரெடிட் கேரண்டி இருக்கு, சோ அதை பத்தி நான் சொல்றேன், கரண்ட் அவர்ஸ்ல இருக்காது ரீசெண்டா. சரிங்க, பேங்க் ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிருக்கோம், இல்ல அது இந்த மாதிரி திவால் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, வில் ரிட்டர்ன் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ். யா, சோ அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ என்னன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திவால் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும், பேங்க் கிரப்ட். சோ திவால் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் வரும், அந்த டைம்ல வந்து ஒரு குஷன் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா சேஃபா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ன்ற கான்செப்டே இல்ல, எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவு பண்றேன், சேவிங்ன்ற கான்செப்டே கிடையாது. எப்போ வந்து சேவிங்ன்ற கான்செப்டுக்கு நான் போனேன்னா, போன வருஷம் கோவிட், கொரோனா லாக்டவுன் போட்டாங்க பாத்தீங்களா, கோவிட் எல்லாம் வரல இந்தியாக்குள்ள, அப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அந்த லாக்டவுன் போட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா, ஏன்னா வரக்கூடிய பணத்தை அப்படியே செலவு பண்ணிட்டே போவோம் மாசம் மாசம். வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ன்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஏறிச்சு. சரி, ஓகேங்க. சோ அப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். எங்க என் கையில இருந்தா செலவாயிடும்னு சொல்லிட்டு யாருக்கா கொடுத்து வச்சிருவேன், அக்கா கிட்ட யாருக்கா கொடுத்துருவேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வாங்கிக்கலாம்னு. ஓகேங்க. சோ ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகுறதுக்கு சேவிங்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ, எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதே மாதிரி பேங்க்ஸ்க்கு ஒரு சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வரும், அந்த சிச்சுவேஷன் டைம்ல என்ன பண்ணலாம், அவங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து
இந்த பணத்தை அவங்க வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஆர்பிஐ கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கலாம். சோ ஆர்பிஐல கொடுத்து வைப்பாங்க. கொடுத்து வைக்கிறதுல கட்டாயமா கொடுத்து வைக்கணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்ஆர். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? எதுக்காக? ஒரு எமர்ஜென்சி, ஒரு குஷனா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் வந்துட்டு பின்னாடி யூஸ் ஆகும். சோ எவ்ரி பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன், ஒன்ஸ் மோர் திருப்பி சொல்றேன், என்னன்னா பேங்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பேங்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் டெபாசிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல வைக்கணும், வச்சே ஆகணும். சோ டோட்டல் என்டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு 4% ஆஃப் த டோட்டல் என்டிடிஎல் அதுன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சரிங்களா? என்டிடிஎல்னா என்ன? என்டிடிஎல் கால சொன்னேன், நெட் டிமாண்ட் டைம் லயபிலிட்டி ஆஃப் தி போர்ஷன். டோட்டலா இருக்கக்கூடிய மக்களோட வைப்பு நிதி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிமாண்ட் டெபாசிட்னு சொல்றோம் இல்லையா, டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட், பிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாம். சோ அந்த எல்லா பணமும் சேர்த்து தான் என்டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொஞ்சம் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும். சோ இந்த கான்செப்ட் புரியுதா? ஒவ்வொரு பேங்க்கும் எழுதிக்கோங்களேன், எவ்ரி பேங்க் has to keep, or every bank has to maintain certain deposits with RBI. சரிங்களா? So every bank has to maintain certain deposits with RBI. So ஒவ்வொரு வங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆர்பிஐயிடம் கொடுத்து வைக்க வேண்டும். சரிங்களா? சிம்பிள் டேர்ம்ல எழுதிக்கோங்க, புக்ல வந்து புரியாத மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியிடம் இருப்பு வைக்க வேண்டும். சரியா? சோ இது பேர் தான் வந்துட்டு ரொக்க கையிருப்பு விகிதம். சோ இத நீங்க பாத்துக்கலாம். அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3 லாஸ்ட் அப்டேட் பண்ணும்போது 3 இருந்துச்சு. பிரசன்ட் டேட்டா, தற்போதைய விகிதம். சோ அந்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? பிரசன்ட் ரேஷியோ எவ்வளவுனா 3 or 4% இருக்கும். சரிங்களா? 3 or 4% இருக்கும். சரிங்களா? 4% ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சோ இப்போ வந்து சினாரியோல பாக்குறோம் 4% இருக்குன்னா, இப்ப 100 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த பணத்துல 4 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? 100 கோடி ரூபாய் பணம் இருக்கின்றது என்றால் அதுல 4 கோடி ரூபாய் 4% வந்துட்டு ஆர்பிஐல எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்ஆர். சரியா? எஸ்எல்ஆர் என்றது என்னன்னா, சிஆர்ஆர் வச்சது ஓகே, எஸ்எல்ஆர் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை அந்த பேங்கே வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்கே வச்சுக்கணும். எவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கினா கிட்டத்தட்ட 20% கிட்ட இருக்கு. சோ தட் மீன்ஸ் 100 கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த பேங்கே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி 4 கோடி ரூபாய் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு வட்டி எதுவுமே இல்ல. ஆனா இந்த ஆர்பிஐ அந்த 4 கோடி ரூபாய்க்கு வட்டி கொடுக்கணும். நான் சொல்றது புரியுது இல்லையா? ஆர்பிஐ மக்களோட பணம், லயபிலிட்டிஸ். சோ மக்களோட பணம், அந்த 4 கோடிக்கு வட்டி கட்டணும் அவங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20 கோடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வச்சுக்கிறோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 75% தான் அவங்க வட்டியா கொடுக்குறாங்க. சோ அதுலயும் வேற என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எல்ஆர்ல கண்டினியூ பண்றேன். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சிஆர்ஆர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டேர்ம்ல படிங்க, உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? பிரசன்ட் விகிதம், எஸ்எல்ஆர் விடுங்க. சரிங்களா? சிஆர்ஆர்ல ஏதாவது டவுட் இருக்கா? சிஆர்ஆர் ஏதாவது டவுட் இருக்கா? Every bank has to maintain certain deposits with RBI. So RBI கிட்ட ஒரு சில டெபாசிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வச்சிருக்கணும். இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இன்ஃப்ளேஷன் டைம்ல சிஆர்ஆர் என்ன பண்ணும்? ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் டைம்ல சிஆர்ஆர் ஆர்பிஐ என்ன பண்ணும்? இன்க்ரீஸா? இப்பதான் முன்னாடி சொன்னேன் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றீங்களா? ஆமா. சோ இங்குமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இங்க எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரியா? சோ லிசன், 4% இருந்துச்சு. சரிங்களா? ரெகுலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்கும், மானிட்டரி பாலிசி கமிட்டி. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது. சரியா? சோ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப 4% இருக்குங்க. சோ 4% வந்துட்டு சிஆர்ஆரா வைக்கணும், 20% வந்து எஸ்எல்ஆரா வைக்கணும், அப்படி இப்படின்னு இருக்கு. சரியா? சோ இன்ஃப்ளேஷன் டைம்ல ஆர்பிஐயோட நோக்கம் என்ன? இன்ஃப்ளேஷன் டைம்ல ஆர்பிஐயோட நோக்கம், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை புடுங்கணும்.
20 crore வந்து SLR. நாளைக்கு பார்க்கலாம் இத விடுங்க சரிங்களா. சோ ரெஸ்ட்ரிக்ட் மணியை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக் பண்ணி புடுங்கணும் சரிங்களா. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அமௌண்ட்டை மக்கள் கிட்ட இருந்து புடுங்கணும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க பேங்க்காரங்க கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்துச்சு. அந்த 100 கோடி ரூபாவை தான் வச்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு 4 கோடி ரூபாய், SLRக்கு ஒரு 20 கோடி ரூபாய் போயிடுச்சு. ரிமைனிங் 76 கோடியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா. CRR என்ன சொன்னோம், ரொக்க கையிருப்பு விகிதம். CRR ரொக்க கையிருப்பு விகிதம். SLR வந்து சட்டமுறை நீர்ம கையிருப்பு விகிதம். சட்டமுறை நீர்ம கையிருப்பு விகிதம் சரிங்களா. சரி ஓகேங்க. இப்ப பாருங்க 76 கோடி ரூபாய் யார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதான். 4 கோடி இங்க, 20 கோடி இங்க சரிங்களா. இங்க மக்களுக்கு எவ்வளவுக்கு வட்டிக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 76 கோடி ரூபாய் மக்களுக்கு வட்டிக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 4% இருந்து 8% மாத்திட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், இந்த 76 கோடி ரூபாயில இருந்து 4 கோடி ரூபாய் என்ன ஆகும், RBI கிட்ட போயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 கோடி அடிஷனலா RBI கிட்ட போயிடுச்சு. சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 76 4 கோடி போயிடுச்சு. ரிமைனிங் 72 கோடியை மட்டும் தான் இவங்க வட்டி கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமௌண்ட்டை குறைக்க முடியும். அதே மாதிரிதான் SLR 20 கோடி வச்சிருக்கிற இடத்துல இன்னும் அதிகமா இருக்கும். CRRக்கு RBI இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா, நோ கொடுக்க மாட்டாங்க. CRRக்கு வந்து பாத்தீங்கன்னா RBI இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது. குட் கொஸ்டின் சரிங்களா. சோ கொடுக்க மாட்டாங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா, சோ இன்ஃப்ளேஷன் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா RBIக்கு கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து பணம் போயிடும். சோ பணம் போயிட்டதால பணம் கம்மியா இருக்கு, லோன் கொடுக்கறத கம்மி பண்றாங்க சரியா. ஓகே தமிழுக்கு இன்னும் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன் சரியா. ஏன் உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ சேட். நான் சொல்றேன் பாருங்க, 4 வருஷம் தமிழ் நீங்க பேசுறது ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்துருங்க, தமிழே வந்து உங்களுக்கு தகராறு வரும். தாய்மொழி தான், என்னோட தாய்மொழி தமிழ் தான், தமிழ் தகராறு ஆகுது சரிங்க. சோ ஆல்மோஸ்ட் மறந்துரும். சோ இது நீங்க பார்க்கலாம். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் அடுத்து வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ கமர்ஷியல் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. சோ அதனால வந்து என்ன பண்ணும், இதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணா யாராவது போய் வாங்குவோமா, வாங்க மாட்டோம். அதனால அப்படியே விட்டுருவாங்க. நான் சொல்றது புரியுது இல்லையா. சோ இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்மே இன்க்ரீஸ், இப்ப பேங்க் ரேட்டை வச்சுதான் வந்து பண்ணும். யூஸ்வலா பேங்க் ரேட்டை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா வாங்க மாட்டாங்க மக்கள், அதனால வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. சோ பணத்தை அங்க கொடுத்துட்டு அமைதியா உட்காந்து இருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து நாளைக்கு SLR வரும்போது 3 டைப்ஸ் சொல்றேன். SLRல பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கோல்டு, கேஷ், லிக்விடிட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் அதிகமா போடுவாங்க சார், இது நீங்க பாத்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் டைம் பேங்க் CRR அதிகமா கொடுக்கும். இன்ஃப்ளேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பணமே இருக்காதுங்க. அதாவது பணம் மக்கள் கிட்ட நிறைய இருக்கு, பேங்க் கிட்ட நிறைய இருக்கு. சோ அந்த பணத்தை எல்லாத்தையும் RBI புடிங்கிக்கணும். அதுக்காக செக்யூரிட்டினா பாண்ட். சோ நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகேங்க. நாளைக்கு 10 o'clock அன்அகாடமில கிளாஸஸ் இருக்கு. நாளைக்கு ஜூம் கிளாஸ் இருக்காது, ஆல்டர்னேட் டேஸ்ல போட்டுக்கோங்க சரிங்களா. ஏன்னா பண புழக்கத்தை குறைக்கணும், அது ஒண்ணுதான் நோக்கம். சோ மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை புடுங்கணும். சரி ஓகே. நான் தமிழ் டேர்ம்ஸ் இன்னும் எக்கனாமி வந்து இது வரைக்கும் நான் தமிழ்ல எடுத்தது கிடையாது சரியா. சோ அதனால வந்துட்டு நான் இன்னொரு டேர்ம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஏன்னா தமிழ் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் சரிங்களா. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? கொஸ்டின்ஸ் கேளுங்க சார். பிஃபோர் கிளாஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ். சரி ஓகே. நான் MCQ சீரிஸ் வந்துட்டு இந்த இதுக்கு சேர்த்த மாதிரியே நான் MCQ சீரிஸ் நான் போட்டுட்டு வரேன் சரிங்களா. SLRக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, CRRக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை பத்தி நாளைக்கு நம்ம பேசுவோம் சரிங்களா. சோ கான்செப்சுவலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு பார்க்கலாம். சார் எக்கனாமி தமிழ்ல எடுங்க சார், இங்கிலீஷ்ல புரியலையா? ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா. ஏதாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்ல வந்துட்டு ஏன்னா தமிழ் மீடியமே ஃபுல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சரியா. ஃபுல்லாவே இதா இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்கலாம். ஏதாவது நான் ரெடி பண்றேன், எக்கனாமிக்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம். ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வே ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதா இல்ல ஸ்டாப் பண்றதா நான் பாத்துக்கிறேன். ஐ மீன் தமிழ் மீடியம்க்கு மட்டும் சொல்றேன் சரிங்களா. பட் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ்லயும் வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துருவேன் சரிங்களா. சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சரி ஓகேங்க, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகே, பை.